டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி உங்களை சந்திக்கிறான். மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வருஷத்துடைய கடைசி நாள். கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்மளை காத்திருக்கிறார். எல்லாரும் தேவன் நன்றி செலுத்துவோம். விசேஷமாக இன்று இரவு சரியாக 11 o'clock, இன்றைக்கி நைட் 11 o'clock நீங்கள் சால்வேஷன் டிவியிலையும், அது மாத்திரமல்ல எஸ்தர் பிரேயர்ஸ் யூடியூப் சேனலிலும் லைவாக நீங்கள் ஆராதனையில் பங்கு பெறலாம். யாரும் நைட்டு சபைக்கு வர வேண்டாம். இன்று இரவு நீங்கள் வீடுகளிலே இருந்து 11 to 12:30 அந்த ஆராதனையில் நீங்கள் பங்கு பெறுங்கள். அதிகாலை சரியாக 12:30 முடியும். பிறகு நாளைய தினத்தில் ஒன்றாம் தேதி வருகிறது, ஜனவரி 1ஆம் தேதி. நாளை காலை சரியாக 7:30 நம்ம ஆலயத்தில் கூடி நாம் அந்த ஆராதனையை நாம் செய்ய இருக்கிறோம். அந்த புது வருட ஆராதனை நாளை காலை சரியாக 7:30 நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறேன். நாளை காலை எல்லாரும் தவறாமல் சபைக்கு வருகிறவர்கள், புதியவர்கள் எல்லாரும் அழைச்சிட்டு வாங்க. நாளை காலை 7:30 நடக்கிற ஆராதனை ஒரு 2 மணி நேரம் ஆராதனை, அது திருவிருந்து ஆராதனையாக இருக்கும். நீங்கள் எல்லாரும் வாருங்கள். நாளை காலை உங்களை யாவரையும் அன்புடன் அழைக்கிறேன். இந்த நாளிலும் இந்த வருஷத்தை முழுவதும் கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணியிருக்கிறார். எத்தனையோ இக்கட்டுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பயங்கள், கொள்ளை நோய்கள், எல்லா வருத்தங்கள் எல்லாம் நடந்தாலும் கர்த்தர் நம்மளை கடைசி வரைக்கும் கைவிடாமல் நம்மளை தேவன் காத்தார். விசேஷமாக நான் நேற்று தினத்தில் நம்ம 40 நாள் உபவாச ஜெபத்தை முடிக்கிற வழியிலே அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்பினார். இதுவரைக்கும் கண்டிராத சாட்சிகளை கர்த்தர் காணும்படியாக செய்தார். அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். வருகிற ஆண்டில் 2021 கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வசனம் சங்கீதம் 104வது சங்கீதம் 33வது வசனம், Psalms 104 verse 33. நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் விசுவாசிக்கிறேன், நமக்கு ஒரே ஒரு கோல் இருக்கட்டும். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் ஒருத்தரை நான் புகழுவேன், ஒருத்தருக்கு நான் மகிமையை செலுத்துவேன், ஒருத்தரை நான் கனப்படுத்துவேன். அது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் இந்த கடினமான நாட்களிலும் இந்த 2020 எல்லாரும் கைவிட்டாலும், எல்லாரும் என்னை அவமானப்படுத்தினாலும், எல்லாரும் நிந்தனையான வார்த்தைகளை சொன்னாலும் கர்த்தர் என்னை கைவிடாதபடி, என்னை துக்கப்படுத்தாதபடி, என்னை அழாதபடி கர்த்தர் தம்முடைய கரத்தில் என்னை தேற்றினார். இந்த வருஷத்தை நன்மையை முடிக்க செய்திருக்கிறார். எல்லாரும் ஆண்டு நன்றி சொல்லுங்க, ஆண்டரை துதிங்க. உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்க ஒருத்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்க. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த 2020 நீ நன்றி சொல்லணும்னா யாருக்கு சொல்லணும்னா நம்ம தேவனுக்கு சொல்லுங்க. ஆண்டவரே, எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ பிரச்சனைகள், அவமானங்கள், நிந்தனைகள், அடிகள், உதைகள் எல்லாம் வந்துச்சு. ஆனாலும் இந்த 2020ஆவது ஆண்டு ஆண்டவரை சுகத்தோடு முடிக்க, பலனோடு முடிக்க, ஜீவனோடு முடிக்க நீர் கிருபை தருகிறீர் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்க, அவரை கீர்த்தனம் பண்ணுங்க, அவரை உயர்த்தி பாடுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் இந்த ஆண்டை நன்மையை முடிக்க செய்வாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் சோத்திருக்கிறோம். இந்த 2020ஆவது ஆண்டு நேர்த்தியாய் நடத்தினீரப்பா. எத்தனை போராட்டங்கள், இக்கட்டுகள், பிரச்சனைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நீர் எங்களை காத்தீர், எங்களை சுமந்தீர், எங்களை தப்புவித்தீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த இரவு வேளையில் இன்றைக்கு நடக்கிறதான 11 o'clock ஆண்டவரே, அந்த பிரேயரில் உமது கரம் இருக்கட்டும். அது ஆன்லைனில் டெலிகாஸ்ட் ஆகும்போது இன்டர்நெட் எல்லாம் நேர்த்தியை வேலை செய்வதாக. எல்லா வீடுகளிலே இருந்து அவர்கள் பார்க்கிற வேளையிலே தேவனுடைய பிரசன்னம் அந்த வீடில் ஆளுகை செய்வடுமா செபிக்கிறேன். நாளை தினத்தில் நடக்கிறதான மார்னிங் நடக்கிறதான ஆராதனை எல்லாரும் கொண்டு வாங்க. அந்த புது வருட ஆராதனையில் எல்லாரும் தொடுங்க டாடி. எல்லாரும் அந்த ஆசீர்வாதங்களை பெறட்டும், அந்த வாக்குத்தத்த அட்டைகளை பெற்று செல்லட்டும். அது மாத்திரமல்ல, அந்த திருவிருந்தில் பங்கு பெறட்டும். ஆண்டவரே, தம்முடைய வார்த்தையை கேட்டு செல்லட்டும் அப்பா. ஒவ்வொருவரும் அந்த வசனத்தை ஆண்டவரே வருகிற ஆண்டிற்கு அவருடைய வாழ்க்கைக்கு உரிமையாக்கி கொள்ளட்டும். நீர் அவரை ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, மகிமையான காரியங்களை செய்யுங்க. நீர் கொடுக்கிற எல்லா நன்மையான காரியங்களுக்காக சோத்திருக்கிறோம். 2021 ஆண்டவரே, சந்தோஷத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு, ஒரு பலனோடு நாங்கள் எதிர்கொள்ளுகிறோம். உம்முடைய துணையோடு நாங்கள் எதிர்கொள்ளுகிறோம். நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் யாவருக்கும் புது வருட வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர் 2021. நிச்சயமாகவே எல்லா விஷயத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை காலை சரியாக 7:30 உங்கள் எல்லாரையும் நான் ஆலயத்தில் நான் சந்திக்கிறேன். 7:30 எல்லாரும் வாருங்கள், சீக்கிரமாய் வாருங்கள். கர்த்தர் நாளை தினத்தில் நிச்சயமாய் மகிமையான காரியங்களை நம்முடைய ஆலயத்தில் செய்வாராக. ஜெபத்தோடு வாருங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார், பெரிய காரியங்களை செய்வார். 2021 குறித்து பயப்படாதீங்க. கர்த்தர் நல்லவராக இருந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லா ஆண்டும் நன்மையினால் முடிசூட்டுவார்.
தைரியமாக இருங்க. சந்தோஷத்தோடு 2020 முடிப்போம். அது இரவில் லைவில் நீங்கள் வீட்டில் இருந்து இந்த 2020 முடிக்கும்படியாகவும் புதிய ஆண்டை காணும்படியாகவும் கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை காலை சரியாக 7:30 உங்கள் யாவரையும் ஆலயத்தில் சந்திக்கிறோம். எல்லாரும் கூடி வருவோம். தேவனை மகிமைப்படுத்துவோம். God bless you.